டெஃபினெட்லி చేస్తారా? அதாவது சொல்வதை செய்கிறோமா என்று நம்ம சுவாமி 12 வயசுல இருக்கும் போதே இந்த காலத்திற்கும் பொருந்துற வகையில் ஒரு நாடகம் எழுதி அதிலே நடிக்கவும் நடிச்சிருக்காரு. இப்ப நம்ம பாரதி பசங்க வந்து இந்த நாடகத்தை நமக்கு நடிச்சு காமிக்க போறாங்க. இந்த நாடகத்திலிருந்து நம்ம சுவாமி நம்மளுக்கு என்ன கருத்து சொல்றாரு என்று பார்ப்போமா? காட்சி ஒண்ணு. கிருஷ்ணான்னு ஒரு பையன், அவங்க அம்மா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கீத மகிமையை சொல்றத பத்தி கேட்டுட்டு ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம் நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம் பிறவியில் வந்த பந்தங்கள் தீர்த்த பரமனருள் தரும் சாதனம் நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம் நாராயண மந்திரம் அதுவே நாளும் பேரின்பம் மாதவ மதுசூதனா என்ற மனதில் துயரமில்லை மாதவ மதுசூதனா என்ற மனதில் துயரமில்லை நாராயணா ஹரி நாராயணா நாராயணா லக்ஷ்மி நாராயணா 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 நாராயணா ஹரி 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 ஆஹா ஆஹா நாராயணோட மந்திரத்தை கேட்டா காதுக்கு எவ்வளவு இனிமையா இருக்கு. சரி, ஓகே, நம்ம போன வாரம் எடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாமா? ब्रह्मार्पणम् ब्रह्महविः ब्रह्माग्नौ ब्रह्मणाहुतम् ब्रह्मैव तेन गन्तव्यम् ब्रह्मकर्म समाधिना अहम् वैश्वानरो भूत्वा प्राणिनाम् देहमाश्रितः प्राणापानसमायुक्तः पचाम्यन्नम् चतुर्विधम् ॐ शान्ति शान्ति शान्तिः. இந்த ஸ்லோகத்தை தான் நம்ம போன வாரம் பார்த்திருந்தோம். போன வாரம் சொன்ன மாதிரியே நம்ம கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும்னு சொல்ற ஸ்லோகம் தான் பிரம்மார்ப்பணம். இதை விட மேலானது பசின்னு வரவங்களுக்கு, உடம்பு முடியாதவங்களுக்கு, வயசானவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுறது. சுவாமி சொல்லிருக்காரு, மானவ சேவையே மாதவ சேவன். சர்வீஸ் டு மேன் இஸ் சர்வீஸ் டு காட். சரி, நம்ம எல்லாரும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். அம்மா பசிக்குதுமா, ஏதா இருந்தா தர்மம் பண்ணுங்கம்மா. 2 நாள் ஆச்சுமா.
இப்ப சாப்பிடறதுக்குலாம் ஒண்ணும் இல்ல, போ போ. அதான் சொல்லிட்டேன், நீ ஒண்ணும் போலியா? கிளம்பு கிளம்பு, போ போ. ச்சே, சும்மா யாராவது வந்து பிச்சை கேட்டுட்டே இருக்கா, ஒரே கடுப்பா இருக்கிறது. அம்மா, நம்ம வீட்டுல எல்லாம் வாழைப்பழம் சாப்பாடு எல்லாம் இருக்குல்ல, அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல. உனக்கு ஒண்ணு தெரியாது கிருஷ்ணா, எனக்கு யாருக்கு எதை கொடுக்கணும்னு தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நீங்க பசித்தவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கணும். நீங்க கிருஷ்ணா, அதிக பிரசித்தனமா பேசாத, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். நீ போய் படிப்ப பாரு. அம்மா சொல்றத செய்றீங்களா? யாரு சொல்றத செய்யறாங்க? சொல்லுறத செய்கிறோமா? சாட்சி இருக்கு. கிருஷ்ணா அவன் வீட்டுல படிச்சுட்டு இருக்கான். அவன் வீட்டுக்கு அவன் ஃப்ரெண்ட் ராமு வரான். அந்த டைம்ல அவன் படிச்சுட்டு இருக்கும் போது கிருஷ்ணாவோட அப்பா அவர் ரூம் போயிடுவார். கிருஷ்ணா, கிருஷ்ணா, ஏ ராமு வாடா வா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒண்ணும் பண்ணல. நம்ம 2 பேரும் வேணா சேர்ந்து ஹோம்வொர்க் பண்ணலாமா? அச்சோ, நான் நோட் எடுத்துலடா. என்கிட்ட இன்னொரு நோட் இருக்கு, நான் அதை உனக்கு தரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹோம்வொர்க் பண்ணலாம். சரிடா. கிருஷ்ணா, என்ன பண்ணிட்டு இருக்க? ஓ, ராமுவும் வந்திருக்கானா? ஆமாப்பா, நான் 2 பேரும் ஹோம்வொர்க் பண்ணிட்டு இருக்கோம். வெரி குட் வெரி குட். என்னப்பா ராமு, ஸ்கூலுக்கு எல்லாம் கரெக்டா போறியா? நல்லா படிக்கிறியா? எஸ் அங்கிள். ஓகே, குட் வெரி குட். இதே மாதிரியே கரெக்டா ஸ்கூலுக்கு போ, படிப்பை விடாத. நீ நல்லா படிச்சாதான் நல்லா வேலை கிடைச்சு அம்மாக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். ஓகே அங்கிள். அங்கிள், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப்புப்பா, சொல்லு. எனக்கு ஃபீஸ் கட்டணும். எங்க அம்மா அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆனா 1000 rupees குறைச்சலா இருக்கு அங்கிள். அங்கிள், எனக்கு 1000 rupees கொடுக்க முடியுமா? அம்மா அப்புறமா கொடுத்துருவாங்க. அடடா, இப்பதான் வந்து பணத்தை நான் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து வந்திருக்கேன். இப்போ என்கிட்ட ஒரு பைசாவும் இல்ல. சாரிப்பா. ஓகே அங்கிள். அப்பா, நம்ம 2 பேரும் எல்லா ஹோம்வொர்க்கும் முடிச்சாச்சு. சரி கிருஷ்ணா, நான் இப்ப வீட்டுக்கு கிளம்புறேன். பாய் பாய். அப்பா, இவ்ளோ பணம் இருக்கே, அப்புறம் ஏன் ராமு கேட்கும் போது கொடுக்கல? நான் வேற செலவுக்கு வச்சிருக்கேன். அப்பா, அவன் ஆனா 1000 rupees தானப்பா கேட்டான். அதுவும் ரிட்டர்ன் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டான்ல. ஏய், உன் படிக்கிற வேலைய பாரு, பெரியவங்க விஷயத்துல போய் தலையிடாத போ. அப்பா சொல்றது சரிங்களா? யாரு சொல்றது செய்றா? சொல்வதை செய்கிறோமா? சாட்சி 3. கிருஷ்ணா ஸ்கூல்ல படிச்சுட்டு குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். சைலன்ஸ் சைலன்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு நம்ம ஸ்கூலுக்கு மறுபடியும் இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க. ஹையர் அஃபிஷியல்ஸும் நம்ம ஸ்கூலுக்கு வருவாங்க, நம்ம கிளாஸ்க்கும் வருவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எந்த லெசன் வரைக்கும் முடிச்சிருக்கோம்? 23 சார். ஆனா நாளைக்கு இன்ஸ்பெக்டர் வரப்போ நீங்க எல்லாம் 32 லெசன்ஸ் முடிச்சிடுன்னு சொல்லணும். ஏன் சார்? அது அப்படிதான். இப்ப நம்ம 33 லெசன் பார்க்க போறோம். இப்ப நான் 33rd லெசன் ஆரம்பிக்க போறேன். அது ஹரிச்சந்திரா பத்தி. ஹரிச்சந்திரா பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது சார். ராஜா ஹரிச்சந்திரா எப்போதும் உண்மையே பேசுவாரு. நம்மளும் ராஜா ஹரிச்சந்திரா மாதிரி உண்மையை தான் பேசணும். எத்தனை கஷ்டம் வந்தாலும்
அவர் உண்மையை மட்டும்தான் பேசுவாரு. சார் எனக்கு ஒரு டவுட்டு. என்னன்னு சொல்லு. சார் இப்போ இது நீங்கள் 23rd லெசன் வரைக்கும் தானே சார் எடுத்திருக்கீங்க. அடுத்த லெசன் எடுக்காம எதனால 33 லெசன் இப்போ எடுக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, 23ல 3 முன்னாடி போட்டினா 32 வந்துடும். 32 சொல்லணும், அவ்வளோதான். சார் நீங்கள் இப்போ ஹரிச்சந்திரா மாதிரி உண்மையை தான் பேசணும் நீங்கள், அப்புறம் ஏன் இப்போ மாற்றி சொல்கிறீங்க? நீ டீச்சரா நான் டீச்சரா? ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. சார் சொல்றது சரிங்களா? எல்லாரும் சொன்னதை தான் செய்யறாங்களா? சொல்வதை செய்கிறோமா? கிருஷ்ணா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, இன்னுமா கிளம்பல? இனிமே நான் ஸ்கூலுக்கு போக போறது இல்லப்பா. என்னது, இனிமேல் ஸ்கூலுக்கு போக போறது இல்லையா? ஏண்டா நீ ஸ்கூலுக்கே போல? இந்த மாதிரிலாம் சொன்னீங்கன்னா நான் உன் டீச்சரை வர சொல்றேன். கிருஷ்ணா, ஏன் நீ ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிற? ஸ்கூலுக்கு போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்? யாருமே சொல்றது செய்யறது இல்ல. அப்ப நான் ஸ்கூலுக்கு வந்து படிச்சுட்டு என்ன பண்ண போறேன்? டைம் தான் வேஸ்ட். சாரி கிருஷ்ணா, நீ எங்க கண்ணை திறந்துட்ட. இனி சொன்னதை செய்வோம்.